போகிறது. இதை அறிவிக்கிறவங்க ஆண்டவங்க. மெய்வழி நூலில் கொடுக்குறாங்க பாடல்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் இங்கே இந்த குறுகிய அதில் பேசிட முடியுமா? நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி விரைவித்து இனி முளைக்க மாட்டேன்னு பூமி சொல்லுமா? நடக்குதா இல்லையாப்பா? பூமியில் அப்படியே விளையுதோ? பூமி நான் விளைய மாட்டேன்னு பூமி சொல்லுமா? அந்த அளவுக்கு பூமி மலடா போயிடுமா? நடக்குதுதான். அப்போ சூரியன்ல பிரச்சனை, சந்திரன்ல பிரச்சனை நடக்குதா இல்லையா? இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஞானத்தில் பார்த்து ஆண்டவங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாங்க, சத்திய நடையை இன்று தான் எடுத்திங்கே நுரைத்தேன் மெத்த நாள் உண்டென்ற நீ மாட்டி கொள்வீரே என்று. இது நான் ஏன் எடுத்து சொல்றேன்னா, இவங்க சொல்றது எப்போ நடக்க போகுதுன்னு நினச்சின்னு ஏமாந்துடாதுன்னு சொல்றேன்றாங்கன்னா அவங்க யாரா இருக்கும்? இன்னும் நிறைய இருக்கு, பேசுறதுக்கு டைம் இல்லை நமக்கு. அப்போ இந்த பிரளயம் வரப்போகுது, பிரளயத்தை தாண்டி நித்தியுகம் வரப்போகுது. இந்த பூமியில இது வரைக்கும் வந்த 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 அந்த அந்த மனுக்கள் எல்லோருக்கும் தீர்ப்பு நாள் வரப்போகுது. இதை தான் நம்ம திருக்குறான்ல மகசர் மைதானம் என்று சொல்றது அதுதான். மகசர் மைதானத்தில் ஒரு தீர்ப்பு நடக்க போகுது. அப்போ எல்லாருக்கும் தீர்ப்பு நடக்கும். அப்போ சொர்க்கத்துக்கு போறவங்களாம் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும். அந்த தீர்ப்பு நடத்த போறவங்களும் ஆண்டவங்க தான். இது புதுசாக கேட்கறவங்களுக்கு ஓன்னு இருக்கும். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். நம்ம ஒன்றும் இது பண்ணலை. அப்போ அந்த வல்லமையோட அவங்க செயலோட நடத்துகிறாங்க. அப்போ இந்த வாசகம் நம்ம காதுக்கு வந்தது, முதல்ல இதை போய் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது வேணும்னு நினைச்சா அது என்னமோ சொல்கிறாங்கன்னா இல்லை, அது எப்படி இருக்கும்னா நாங்கள் ப்ரூஃப் பண்ண தயாராகும், பதில் சொல்ல தயாராகும். அதுக்காக தான் எங்களெல்லாம் இவ்வளோ நல்லா பசிப்பாடு கொடுத்து வச்சுருக்காங்க. படைத்த இறைவனுக்கு நம்ம கைங்கரியம் செய்யணுமா இல்லையா? செய்யணும்ல, சொல்லுங்கள். அதனால் இது சும்மா மத பிரச்சாரமோ அல்லது அடுத்தவங்களை கேன்வாஸ் பண்ணுறது அதெல்லாம் இது இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இப்படி அழகழகாக வண்ணமாக ஆண்டவங்க இறக்கி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். அதனால் நீங்கள் இருந்து இந்த மெய்வழிச்சாலை ஆலயத்தை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அதை கருத்துக்களாக பதிஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உலகமெங்கும் உங்கள் சேனல் இருக்கிற மாதிரி உலகமெங்கும் மெய்வழி மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தமிழில் இறைவன் வந்திருக்காங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு அன்றைக்கே பாடி வச்சுட்டாங்க. ஏன்னா சிவன் வரப்போகிறாருன்னு அன்றைக்கே முரசு கொட்டிட்டாங்க. வடநாட்டில் தானே எல்லாரும் போகிறாங்க. கைலாய மலைக்கு சிவன் சொன்னோன்னே எங்கே இப்போ நம்ம விசேஷமாக நினைப்போம்? இமயமலை, கைலாய மலை தான் நினைப்போம். அப்புறம் ஏன் தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு பாடியிருக்காங்க? அது சிவன் தென்னாட்டில் தான் வருவார், தமிழில் தான் வருவார். அடுத்த யுகம்னு சொல்கிறோம்ல, ஆண்டவங்க படைக்கிற அடுத்த யுகம் நித்திய யுகம், சத்திய யுகம், தர்ம யுகம், ஆதி கிரேதா யுகத்தை படைக்கிறாங்க. அந்த ஆதி கிரேதா யுகத்தில் பேச போகிற பாஷை தமிழ். அதான் சொன்ன. ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு அம்மா யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க. அந்த அம்மா யாருன்னு தெரியல. அந்த வீடியோ நான் எடுத்து வச்சு தான் மிஸ் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச எனக்கு கிடைச்சா எடுத்து கொடுங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு தமிழன் வருவான், தமிழன் தான் உலகத்துக்கே விடிவு தரப்போகிறான், தமிழன் தான் உலகத்தையே ஆட்சி செய்ய போகிறான், தமிழன் தான் உலகத்துக்கே நல்வழி காட்ட போகிறான். அந்த ஒரு தமிழனை இந்த சமுதாயம் எதிர்பார்த்துருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. எதை வச்சு சொல்லுதுன்னு தெரியல. அந்த தமிழர் சத்தியமாக சாலை ஆண்டவங்க தானே, அதை கேட்க எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ அந்த உலகத்துக்கு உண்டான பாஷை தமிழ். அங்கே இருக்க போகிற மக்கள் பேச போகிற வார்த்தை தமிழ். அங்கே இருக்கிற எழுத்து கோடு எழுத்து. எதுங்க? கோடு எழுத்து. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வயது ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 16 வயசு. என்றும் 16ன்றது இதுதான். என்றும் 16ன்னு வார்த்தை கொடுத்தாருல சிவபெருமான். அது சும்மா இதுவா? அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 16 வயசு, ஆண்களுக்கு 18 வயசு. ஒரு ஆணை ஆண் கண்டு மயங்குற அளவுக்கு அங்கே தோற்றம். காலையில் போட்டால் சாயந்தரம் விளைஞ்சிற அளவுக்கு விளைச்சல். நீங்கள் ஆப்பிள் நினச்சிங்கன்னா ஆப்பிள் உங்ககிட்ட வருமா? இது கதை இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, 100% சொர்க்கத்தினுடைய வல்லமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 1% தான் இந்த உலகன்றாங்க. இந்த உலகத்திலே நீ மயங்கிறியே, இன்னும் 99% இருக்குது அந்த உலகத்துலன்றாங்க, மறு உலகத்துலன்றாங்க. அப்போ அது பொய்யா? என்னங்க? ஆண்டவங்க வாக்கியத்தில் கொடுக்குறாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னே நீ ஒரு குடிசை போடுவ, அதில் இந்த கடப்பாரை, மம்பட்டி, சட்டியெல்லாம் வைப்பல்ல, சிமெண்ட் மூட்டெலாம் அடுக்கி வந்து குடிசை போடுவல்ல, அது போல தான் இந்த உலகத்தை நான் அமைச்சிருக்கோம். இன்னும் நிஜமான வீடு, நிஜமான கட்டடம் வேற இருக்குன்றாங்க. என்னங்க, நீ இந்த குடிசையை பார்த்தோன்னே மயங்கிட்டு நிற்கிறியப்பா, எப்படி அந்த உலகத்துக்கு வரப்போறேன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க 100 பங்குல 1 பங்கு தான் இந்த பூமின்றதுக்கும் ஆண்டவன் கொடுத்ததுக்கும் பொருத்தமா இருக்கா இல்லையா? இது போல எல்லா பெரியவருடைய செயலும் சொல்லும் மெய்வழியில் பொருந்துவதால் தான் இதுக்கு பேரே மெய்வழி.
இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லப மீறியதார்த்தமொன்று உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது எல்லை மெய் வழிச்சாலை இசைவதே. யதார்த்தவாதி எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்காதா சார்? யதார்த்தவாதி யாராவது விரோதிப்பாங்களா? அப்போ இந்த மெய் ஒருவருக்கு வாய்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு யதார்த்தம் வேணும்ன்றாங்க. வல்லப மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது. நமக்கு தேவை, நமக்கு தெரிஞ்ச இந்த யதார்த்தம். அவர்கள் சுத்த யதார்த்தம். இந்த யதார்த்தமும் இது ஜீவாத்மாவாகிய இந்த யதார்த்தம் பரமாத்மாவாகிய அந்த சுத்த யதார்த்தத்தோடு கலக்கும்போது நம்முடைய பிறவி கடன், பிறவியினுடைய கோல் நிறைவேறுகிறது. இந்த வாய்ப்பை உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று மெய்வழி ஆண்டவர்களுடைய பிரஜைகளாக நாங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கிறோம்.